வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். நல்லா இருக்கு. அது தவிர வேற என்ன சொல்றது தெரியல. எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஸ்நாக்னு சொல்லுவேன். ஆல்ரெடி இந்த ஷாப் வந்து ரொம்ப ஹிட்டா போயிட்டு இருக்க ஒரு ஷாப் தான். எம்மியா வச்சிருக்காங்க, செமையா இருக்கு பார்க்கறதுக்கே. ஒரு வெயிட் போயிடும், ரொம்பவே நல்லா இருக்கு. அல்டிமேட்டுங்க, வேற லெவலு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இது எல்லாமே மஸ்ட் ட்ரை எனக்கு தெரிஞ்சு. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சாப்பாட்டு பிரியாணி எபிசோடில் ஸ்பெஷலான ஒரு வீடியோ பண்ணுறதுக்காக இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோடம்பாக்கம் சமையல்மடம் பக்கத்தில் இருக்கிற Churros and Waffles அப்படின்ற ஒரு கெஃபே ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அந்த பிப்ரவரியில் ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்ட வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா Churros கிடைக்குது. ஸோ இந்த Churros வந்து சென்னையில் எனக்கு தெரிஞ்சு இங்கே மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட செகண்ட் பிரான்ச் கோடம்பாக்கமில் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கமில் இருக்குது. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா Churros and Waffles இந்த மாதிரி வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்க வச்சிருக்காங்க. Churros வந்து இந்த ஷாப்ல இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டதால இந்த ஷாப்ல நம்ம வீடியோ பண்றதுக்காக வந்திருக்கோம். Churros and Waffles மட்டும் பண்ணாம சரி இன்னும் வர்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஸ்நாக்ஸ், குயிக் பைட்ஸ், மொஜிட்டோஸ், மில்க் ஷேக்ஸ் இந்த மாதிரியும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா நிறைய மெனூஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாப்ல இருக்கிற சிக்னேச்சர் டிஷ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்னைக்கு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த ஷாப் வந்து எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னா கோடம்பாக்கம் அம்பேத்கர் ரோடு. இது வந்து சாமியார் மடம் பக்கத்துல டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெயின் அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் இந்த ஷாப் வந்து இருக்கு. ஸோ இந்த ஷாப்போட அட்ரஸ், ஃபோன் நம்பர், கூகுள் மேப் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்க இங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எது ரொம்பவே பிடிச்சிச்சு அப்படின்றதையும் மறக்காம எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த Churros and Waffles ஷாப்ல வந்துட்டு இருக்கிற சிக்னேச்சர் டிஷ் எல்லாத்தையுமே வாங்கியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் சாக்லேட் லேயர்டு பேன் கேக், மேல வந்து கிரவுண்ட் நட்ஸ் எல்லாமே வந்து சாப் பண்ணி போட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நியூட்டெல்லா வேஃபிள்ஸ். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா செமையாக அந்த நியூட்ரலா க்ரீம் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா Churros. இது வந்துட்டு டார்க் சாக்லேட் Churros. இது வந்து மில்க் ஃப்ளேவர் Churros. இது வந்து ஒயிட் சாக்லேட் Churros. இது ரெண்டும் நார்மல் Churros. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெனிலா ஐஸ்கிரீம், அதை கூட டிப் பண்ணி இதை சாப்பிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குயிக் பைட்ஸ். இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது, நக்கட்ஸ் இருக்குது, ஸ்மைலிஸ் இருக்குது, பீஸா ஃபிங்கரா ஏதோ ஒன்று. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அசர்ட்டடாக வாங்கியிருக்கோம். ஸோ இது எல்லாமே தனித்தனி பிளேட்டாகவும் கிடைக்கும். ஸோ அது எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். வந்து பார்த்தீங்கன்னா நான் அசர்ட்டடாக வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம வீடியோவில் வந்துட்டு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணுன்றதுக்காக. ஸோ நீங்கள் வரும்போது வந்து எல்லாமே நீங்கள் தனித்தனி பிளேட்டாக தான் வாங்கணும். இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னால் அது தனி பிளேட்டு, ஸோ நக்கட்ஸ்னால் அது தனி பிளேட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கணும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா டெட் பைட் சாக்லேட் மில்க் ஷேக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்கேட் ஃப்ளேவர் மில்க் ஷேக்கு. நம்ம ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு. இதில் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் Churros வந்து இங்கே மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுலேயும் நிறைய ஃப்ளேவரில் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ட்ரை பண்ண போகிறது என்ன அப்படின்னா ட்ரிபிள் சாக்லேட் லேயர்டு பேன் கேக். பாருங்க, ஃபுல்லாக வந்து பேன் கேக்கு, அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் க்ரீம் எம்மியாக வச்சுருக்காங்க. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ செம சாஃப்டாக இருக்குது. இது அப்படியே வந்துட்டு ஒரு பைட் போயிடலாமா? இதை வந்துட்டு என்னென்னா கட் பண்ணி சாப்பிட்ணும், ஆனால் நம்ம அப்படியே சாப்பிட்றோம். வாவ், செம்ம சாஃப்டாக இருக்குது. மேலே அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் க்ரீமினஸ், அந்த ட்ரை நட்ஸ், அந்த டேஸ்ட்டோட சாப்பிடும்போது ரொம்ப செம்மையாக இருக்குது. ரொம்ப ஸ்வீட்னஸாக இல்லை, மீடியமான ஸ்வீட்னஸ்ஸு. இன்னொரு பைட் போய்கிற ரொம்பவே நல்லா இருக்குது. வா வா, வேற லெவல். அந்த நியூட்டெல்லா வேஃபிள்ஸ். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதுவுமே பார்க்கறதுனால தான் கிறிஸ்பாக இருக்குன்னு நினச்சேன். இதுவுமே நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இப்போ இல்லாமல் இதுலேயுமே அந்த நியூட்ரலா க்ரீம் வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணி அந்த வேஃபிள்ஸ் வச்சு சாப்பிடும் போது நல்லா இருக்குது. அது தவிர வேறு என்ன சொல்கிறது தெரியல. காமெடிக்காக தான், உண்மையாக ரொம்பவே நல்லா இருக்குது. ரெண்டுமே Churros ட்ரை பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நான் சாப்பிட போகிறேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்பாக இல்லை, இதுவும் ஸ்பாஞ்சியாக தான் இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நடுவில் வந்துட்டு டார்க் சாக்லேட் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. சாப்பிடலாம். ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற ஆப்ஷனில் எந்த ஃபில்லிங்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டார்க் சாக்லேட் ஃபில்லிங்கு. இது எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டுங்க. இந்த டேஸ்ட் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரியல, அந்தளவுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நார்மல் Churros இருக்குது. இதை சாப்பிட்டு பார்த்தோம்னா கூட நமக்கு ஒரு டேஸ்ட் தெரியும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்.
இந்த சூரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகன் டோனட் அப்படின்னு சொல்லுவாங்களாம், ஸ்பானிஷ் டோனட் ஆர் மெக்சிகன் டோனட். ஸோ அங்கே வந்து இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்நாக் இது. அதை வந்து இந்தியனைஸ்டு வெர்ஷனில் வந்துட்டு இங்கே வந்து இவங்க சென்னையில் கொடுத்துட்ருக்காங்க. அதையும் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இந்த பிளெயினாக இருக்குல்ல சூரோஸ், ஐஸ்கிரீமை வந்துட்டு டிப் பண்ணி இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது எது கூட சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது தனியாக சாப்பிட்டாலும் நல்லா இருக்கு, வேற எது கூட டச் பண்ணி சாப்பிடும் போதும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்நாக்ஸுங்க. இது எல்லாருமே ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஸ்நாக்னு சொல்லுவேன். ஆல்ரெடி இந்த ஷாப் வந்து ரொம்ப ஹிட்டாக போயிட்டு இருக்க ஒரு ஷாப் தான். ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் ஏதாவது டிஃப்ரெண்டான ஒரு ஃபுட் ரிவ்யூ வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து இந்த ஷாப் நமக்கு மாட்டிருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குயிக் பைட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் வந்துருக்கு. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா பீஸா ஃபிங்கர்ஸு, ஸ்மைலி, வெஜ் நக்கெட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் ப்ரௌன் ஆலு டிக்கி அந்த மசாலா வச்சு பண்றது. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். மேல வந்து பாத்தீங்கன்னா பெரி பெரி ஃப்ளேவர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரி பெரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ட்ரை பண்ணிடலாம். பெரி பெரி ஃப்ளேவர்லாம் செம்ம ஸ்பைசியாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நல்ல பெரிய பெரிய சைஸில் வந்து இது பண்ணாமல் மீடியமான சைஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பீஸா ஃபிங்கர். இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். வாவ். ஸோ உள்ளே பாருங்கள், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சீஸியாக இருக்குது. உள்ளே வந்து கார்னு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. செம்மங்க, இது நல்லா இருக்கு. வெஜ் நக்கெட்ஸு அது எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, செம்ம சீஸியாக இருக்குது. உள்ளே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீஸியாக இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது. சாப்பிட்றது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸ்மைலி அதே மாதிரி இருக்குண்ணா. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். குயிக் பைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக எல்லா இடத்துலையும் ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த பெரி பெரி ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குது. மற்றபடி வந்து அந்த குயிக் பைட்ஸ் எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ண அதே ஃப்ளேவர் தான். பட் அந்த சூரோஸு, வேஃபிள்ஸு, பேன் கேக்கு அல்டிமேட்டுங்க, வேறு லெவலு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா இது எல்லாமே மஸ்ட் ட்ரை. எங்கள் ஏரியாவிலே வந்துட்டு இப்படி ஒரு ஷாப் இருக்கிறதுன்றது வந்து ரொம்பவே ஸ்பெஷல். எனக்கு ரெகுலராக இனிமேல் வந்து அடிக்கடி வந்து இங்கே ட்ரை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். 2 மில்க் ஷேக் வாங்கியிருக்கோம், டெட் பை சாக்லேட்டு, கிட்கேட் மில்க் ஷேக். இது ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணிடலாம். மில்க் ஷேக்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து சாக்லேட் மில்க் ஷேக்னா சொல்லவே தேவையில்லை. இது வந்து கிட்கேட் ஃப்ளேவரு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். கிட்கேட்டோட எல்லாமே இங்கே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட் தான், இந்த ஃப்ளேவர் மட்டும் தான் மாறுது. இதில் வந்து சாக்லேட் ஃப்ளேவர், இது கிட்கேட் ஃப்ளேவர். ஸோ நான் ட்ரை பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா சூரோஸ்க்கு ஒரு அல்டிமேட்டான ஒரு ஷாப் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வரலாம். எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வேற எங்கேயும் இருக்கான்னு தெரியல. மேடவாக்கமில் ஒரு பிரான்ச் இருக்குது. இது வந்து இவங்களோட செகண்ட் பிரான்ச். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீட்பேக் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புக் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இன்றைக்கி என்னைக்கு வந்து நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்மளோட ஃபீட்பேக்கை இங்கே போட்டாச்சு. ஓகேவா? கண்டிப்பாக வந்து இது சென்னையோட மஸ்ட் ட்ரை பிளேஸ் தான். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிச்சு அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye.